டெல்லி ஜந்தர் மந்தரில் கையில் கொடியுடன் நிற்கும் புதுச்சேரி காங்கிரஸ் தலைவர்களை பார்க்கும்போது ஏதோ மாநில உரிமைக்காக போராடுகிறார்கள் என்று நினைக்கிறீர்களா? அதுதான் இல்லை. அவர்கள் கத்திக் கொண்டிருந்தது 2026 சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரியில் 20 தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்று குடும்ப கட்சியான காங்கிரஸ் மேலிடத்தை வலியுறுத்தி. மறுபுறம் 25 தொகுதிகளில் நாங்கள் போட்டியிடுவோம் என காங்கிரசுடன் கூட்டணியில் இருக்கும் திமுகவும் மல்லுக்கட்டி வருகிறது. இவற்றையெல்லாம் நமது புதுவை மக்கள் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனாலும் யார் எப்படி போனால் நமக்கென்ன? ஆட்சியை பிடிக்க வேண்டும், பதவி சுகத்தை அனுபவிக்க வேண்டும், ஊழல் செய்ய வேண்டும், மக்களின் வரி பணத்தை சுருட்ட வேண்டும், பொது சொத்துக்கள், அப்பாவி மக்களின் நிலங்களை அபகரிக்க வேண்டும். இதற்காகத்தான் டெல்லி வரை சென்று புதுவை காங்கிரஸ் கட்சியினர் போராடியுள்ளனர். மக்கள் பிரச்சனைகளுக்காக மாநிலத்தின் எல்லையை கூட தாண்டாத காங்கிரஸ் திமுக கூட்டணி கட்சியினர் தங்களது சுய லாபத்திற்காக எந்த எல்லைக்கும் செல்வோம் என்பதை மீண்டும் ஒரு முறை நிரூபித்துவிட்டனர்.